சீனாவில் 1 பில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்கிறார்கள். அங்கே மத கட்டுப்பாடுகள் மிகவும் கடுமையாக உள்ளன. தேவாலயங்கள் மூடப்படுகின்றன. சீனமயமாக்குதல் எனப்படும் சீனிசைசேஷனை அரசாங்கம் வலியுறுத்துகிறது. இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழலில் கிறிஸ்தவர்களாக வாழ்வது கடினம். அதிலும் தேவாலயத்திற்கு சேவை செய்வது இன்னும் கடினம். ஆனால் கடந்த 20 ஆண்டுகளாக சீனாவின் தெற்கு மலைப்பகுதிகளில் அப்பேற்பட்ட கடினமான காரியத்தை செய்து வருகிறார் ஒரு பெண். ஒரு பெண்மணி 20 வருட விசுவாசம். அவர்தான் சிஸ்டர் வு. வடக்கு சீனாவிலிருந்து தனது கணவரையும் சிறிய மகளையும் அழைத்துக் கொண்டு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி சீனாவின் வடகிழக்கு மலைப்பகுதிக்கு குடிபெயர்ந்து அங்குள்ள கிராம மக்களுக்கு தேவனை அறிவித்து வருகிறார். சிஸ்டர் வு மேற்கொள்ளும் ஒவ்வொரு பயணமும் கடினமானதுதான். மணிக்கணக்கில் மலைப்பாதையில் ஏறி செல்ல வேண்டும். அவர் ஒவ்வொரு முறை போடும் அவரது ஷூஸும் ஒரே பயணத்தில் கிழிந்துவிடும். இருப்பினும் சிஸ்டர் வு மலைப்புற மக்களை சந்திப்பதை நிறுத்தவே இல்லை. வறுமையில் தவித்தவர்களுக்கு ஆறுதல் கூறி ஜெபித்தார். கூடவே மருத்துவ செலவுக்காக பணம் திரட்டி முன்பின் தெரியாத குடும்பங்களை காப்பாற்றினார். தனது செலவுகளை சமாளிக்க சிஸ்டர் வு ஒரு சிறிய கிறிஸ்தவ புத்தக கடையை நடத்தினார். ஆனால் அரசு கண்காணிப்பு, கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக அதுவும் மூடப்பட்டது. அதன் பிறகும் கூட சாக்ஸை விற்று ஜீவியத்தை நடத்தினார். இத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் தனது விசுவாச பணி ஒருபோதும் மாறவில்லை. மலைப்பகுதி மூதாட்டிகளுக்கு சிஸ்டர் வுவின் சந்திப்பு ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. மெதுவாக அவரோடு புதிய விசுவாசிகள் இணையத் தொடங்கினர். இவ்வாறு அங்குள்ள திருச்சபையை அவர் வளர்த்து வருகிறார். சிஸ்டர் வுவின் கதை ஏன் முக்கியமாகிறது தெரியுமா? மத கட்டுப்பாடுகள் உச்ச நிலையில் இருக்கும் ஒரு நாட்டில் தனது பாதுகாப்பையும் வறுமை சூழலையும் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் கடினமான பயணத்தை மேற்கொண்டு விசுவாசம் மரித்து போகக்கூடிய சூழலில் வாழும் மக்களிடையே அவர்களின் விசுவாசத்தை மீட்டெடுத்தார். சிஸ்டர் வுவின் இந்த ஒரு செயலால் சீனாவின் வடகிழக்கு மலை கிராமங்களில் திருச்சபை இன்னும் திடமாக நின்று கொண்டிருக்கிறது. உங்களிடம் ஒரு கேள்வி. இப்படி ஒரு கடினமான பணிக்காக ஒருவேளை தேவன் உங்களை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் அதற்கு தயாராக இருப்பீர்களா? கமெண்டில் சொல்லுங்கள். கர்த்தாவே, சிஸ்டர் வுவை போன்று கடினமான விசுவாச பணியை மேற்கொண்டிருக்கும் உமது பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. குறிப்பாக பலரும் மேற்கொள்ள தயங்கும் ஆபத்தான பாதையை தேர்ந்தெடுத்து கிறிஸ்துவுக்காக பயணிக்கும் ஒவ்வொருவரையும் நீர்த்தாமே பாதுகாப்பீராக. இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென். Download the Ark Connect app now.